அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அகத்தியர் பாடல்லேருந்து ஒரு பாடல், அதற்கான விளக்கங்களும் மற்ற சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த சித்த வித்தையை பற்றி, யோகத்தை பற்றி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஓம் என்ற உயிரெழுத்தை உயிரே வாங்கி உண்ணும்போது எல்லாம் அதுவே யாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகத்தியர் பாடல் ஒன்று இருக்குது. இப்போ சித்த வித்தியார்த்திகளுக்கு தெரியும், யோகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ஓம் என்ற உயிரெழுத்தை உயிரே வாங்கி அப்படின்னக்குள்ள அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓம் அப்படின்னா ஆ ஓம் இம், அதுதான் ஓம் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் இந்த முகம் இருக்கு இல்லையா, ஒரு மனிதனோட முகம், இந்த முகம் ஓம் என்ற அந்த வடிவத்தில் முகம் அமைந்திருக்கும். அந்த வடிவத்தில் முழுமையான உருவம் எது அப்படின்னா, இந்த யானையோட உருவம் அந்த ஓம் என்ற அந்த ஒரு எழுத்தில் அது அமையும். அந்த இம்முன்ற எழுத்து அந்த தும்பிக்கையை அப்படி சுருட்டி அப்படி வச்சதுன்னா ஓம் என்ற அந்த எழுத்து அந்த யானையோட முகத்தில் நமக்கு பார்க்க முடியும். இப்போ இதை எப்படி உயரே வாங்கணும் அப்படிங்கிறது சித்த வித்தியார்த்திகளுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு இது தெரியுமானா அது தெரியாது. நம்ம சொல்லி கொடுத்தாதான் அவர்களுக்கு தெரியும். நம்ம பொதுவான வீடியோ தான் போடுறோம், எல்லாருக்கும் உகந்த வீடியோவும் போடுறோம், சித்த வித்தியார்த்திகளுக்கும் தனியாகவும் போடுறோம். இப்போ இதில் அதிகமாக புரிஞ்சுக்கிறது சித்த வித்தியார்த்திகள் தான். இதை புரிஞ்சிக்க முடியும். இதை நம்ம சாமி சொன்ன மாதிரி மேலேயும் கீழேயும் நம்ம கதாகதம் செய்கிறோம் இல்லையா. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஓம் அப்படின்ற அந்த பிரணவ மந்திரத்தை உள்ளுக்குள்ளாரையே நம்ம நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ ஓம்னு வெளில சொல்கிறதா எதுவாக இருந்தாலும், யார் எது சொன்னாலும் சரி, நீங்கள் எல்லாமே உள்முகமாக தான் நாம் சிந்திக்கணும். சாமி எது சொன்னாலுமே, சிவானந்த பரமஹம்சர் எது சொன்னாலுமே அந்த ஜீவனுக்குள்ளே முடிப்பார். எதை பேசினாலும் கடைசியில் முடிகிற இடம் ஜீவன் அப்படின்னு தான் முடிப்பார். கடைசியாக முடித்த இடம் சதாசிவம் அப்படின்னு முடிப்பார். அது ஏதோ ஒரு இடத்துல தான் சதாசிவம் அப்படின்னு சொல்லுவார், பாக்கி எல்லா இடத்துலையும் ஜீவன் ஜீவன் அப்படின்னு தான் முடிப்பார். அப்போ இந்த ஜீவனை மேலே ஏற்றும் முறை அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அதுக்கு தான் சித்த வித்தை அப்படிங்கிறது நமக்கு வித்தியார்த்திகளுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ அதை மாதிரி வித்தை செய்யும்பொழுது நம்ம சதா சர்வகாலத்தும் பிராணாயாமம் அப்படின்னு செய்கிற ஒரு முறை இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா நேரங்களிலும் 24 மணி நேரமும் சதா சர்வகாலத்தும் அந்த பயிற்சியிலேயே இருக்கிறது. அதை அகத்தியர் என்ன சொல்கிறாரு, அவத்தில் நில் அப்படின்னு சொல்கிறார். அவத்தில் நில் அப்படின்னா புருவ மத்தியத்தில் நிற்க சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த பாடலில் உங்களுக்கு ஓம் என்ற உயிரெழுத்தை உயிரை வாங்கி அப்படின்னு சொல்லிடுறாரு. மேலே ஏற்றணும், நம்மளோட ஜீவனை மேலே ஏற்றணும், மேலங்கீழுமா ஏற்றி புருவ அந்த பிரம்மரந்திரத்தை தட்டணும். ரைட்டு. இந்த சதா சர்வகாலத்தும் இந்த பிராணாயாமம் எப்படி செய்கிறது அப்படின்னா, இப்போ சித்தவேதத்தில் ஒன்று சொல்லிட்டாங்க, சதா சர்வகாலமும் பிராணாயாமம் செய்பவர்களுக்கு வியாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சதா சர்வகாலமும் எப்படி செய்கிறது அப்படின்னா, இப்போ உண்ணும் போதெல்லாம் அதுவே யாகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
உண்ணும் போதும் அதுவே யாகம், உறங்கும் போதும் அதுவே யாகம். உண்ணும் போதும் செய்யணுமா, உறங்கும் போதும் செய்யணுமா? அப்போ பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதும் அந்த அவத்தில் நிற்கணுமா, எங்கே மேலே நிற்கணுமா? அப்போ நீ என்ன செயல் செஞ்சாலும் எங்கே நிற்கணும்? மேலே ஏறி பூர்வ மத்தியத்தில் நிற்கணும். மேலே ஏறி பூர்வ மத்தியத்தில் நின்னா உனக்கு நஷ்டங்கிறதே கிடையாது, ஜீவ நஷ்டங்கிறதே கிடையாது. நீ எல்லா செயலுமே பூர்வ மத்தியத்தில் இருந்துக்கிட்டு, அவத்தில் இருந்துக்கிட்டு நீ ஜீவனை கொண்டு போய் அந்த சுழிமுனையில் நிறுத்தி நீ பண்ணலாம். அப்படி பண்ணினேயானால் உனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ உண்ணும்போது நம்ம இந்த பயிற்சியை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த காற்றையே உண்றது. இப்போ உண்ணுவது அப்படின்னா அந்த காற்றையே உண்றது. அப்போ சதா சர்வகாலமும் பிராணயாமிக்கு வியாதி இல்லைன்னு சொன்ன மாதிரி சதா சர்வகாலமும் அந்த பயிற்சியிலே இருக்கிறது, அந்த காற்றையே உண்டு வாழறது. அப்போ பெண்ணின் பால் இந்திரியம் விடும்பொழுதும் எப்பொழுதுமே நம்ம அந்த அவத்தில் அப்படின்னா நீங்கள் நிஷ்டையில்னு அர்த்தம் புரிஞ்சுங்க. நிஷ்டையில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுங்க. ஜீவனை கொண்டு போய் அங்கே சுழிமுனையில் நிறுத்திடுறது அப்படின்னு வச்சுங்க. அப்படி நிறுத்திக்கிட்டு எல்லா வேலையும் நீங்கள் செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு மரணமில்லை அப்படின்னு அகத்தியர் சொல்கிறார். அப்படி இருப்பவன் யமனை வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் காற்றை சுவாசித்து வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ முடியும். சித்த வித்தையில் அது சாத்தியமான ஒன்று தான். இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டால் நம்ம நிறைய விஷயங்கள் நடக்கும். மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம். நம்ம என்ன சரியான விஷயங்கள் என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும். அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இப்போ இது இந்த காற்றை உண்டு வாழ்வது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம்தான் சொன்னேன். ஆனால் அப்படி யாராவது இருந்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் ஆந்திராவில் நம்ம சித்த வித்தியார்த்திகள், நம்மளோட தமிழ்நாட்டு பார்டர் ஆந்திராவில் ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு அபியாச நிலையம் இருக்குது. அங்கே ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டிலேருந்து ஒரு பெண் அங்கே வித்தை வாங்கிட்டு அந்த வித்தையினால் கவரப்பட்டு அதில் ஈடுபாடு அதிகமாகி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அங்கே ஒரு டாக்டராக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே ஆந்திராவுக்கு வந்துட்டாங்க. அந்த அபியாச ஆலயத்தில் தங்கி இருந்து பயிற்சியில் அதிகமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈடுபட ஆரம்பித்தோன்னா பயிற்சியை அதிகமாக செய்ய செய்ய என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மரந்திரம் திறந்துருச்சு. பிரம்மரந்திரம் திறந்து அங்கே உள்ளாரேந்து அமிர்தூரல் வழி ஆரம்பிச்சிருச்சு. அமிர்தூரல் எப்பப்பெல்லாம் ஒரு மகானுக்கு உணவு தேவையோ அப்பப்பெல்லாம் அந்த அமிர்தூரல் தானாகவே ஊறி சொட்டும். அப்போ அதை நாம் உண்ணும் பொழுது பசி இருக்காது. இந்த தேகமே ஒரு அழியாத தேகமாக மாறிவிடும். இது எல்லா சித்த வித்தியார்த்திகளுக்கும் இது நடக்குமா அப்படின்னா இது நடக்காது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கடுமையான பயிற்சி வேண்டும். கடுமையான பயிற்சியில் இருந்தால்தான் இது சாத்தியம். சரியான பயிற்சியிலும் இருக்கணும். இப்போ நிறையா பேர் சித்த வித்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எப்படி மேலோட்டமாக
செய்கிறது அப்படின்னா இருக்குது, மேலோட்டமாக பண்ணுறது. முக்காலையும் சில நேரத்தில் வெளியில் போகும், அப்படியே மேலோட்டமாக இழுக்கிறது, கண்டத்திலேருந்து இழுக்கிறது. அந்த அண்ணாக்கு துவாரத்திலேருந்து மேலுங்கீழுமாக இழுக்கணும். சில பேர் கீழே வரைக்கும் அனுப்புவாங்க. பயிற்சி பண்ணுறேன், ஏதோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேருன்னு சொல்கிறத விட ரொம்ப பேர் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அப்படி பண்ணுறதுனால தான் சரியான நிலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லணும். இந்த அம்மா ரொம்ப தீவிரமாக பயிற்சி பண்ணதுனால அங்கே அவங்களுக்கு பிரம்மரந்திரம் திறந்து அமிர்தூரல் உங்களுக்கு அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கேரளாவில் இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் போயிட்டு ஒரு 2-3 நாள் தங்கியிருந்தாங்களாம். தங்கியிருக்கக்குள்ள அங்கே ஒரு 2 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. சாப்பாடும் அவங்க கேட்கவும் இல்லை, வெளியிலே இருந்திருக்காங்க. சாப்பாடும் கேட்கவும் இல்லை, அவங்களும் கொடுக்கவும் இல்லை. அப்போ சாப்பிடாம அவங்களுக்கு எப்போ பசிக்குதோ தானாகவே அந்த அமிர்தூரல் வழியும். இப்படிலாம் நடக்குமானா நடக்கும். அதற்கு ஒரு ஆதாரமாக தான் அந்த அம்மா வாழ்ந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் அவங்க சமாதி அடைஞ்சிட்டாங்க. இப்போ அமிர்தூரெல்லாம் கசிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்களால இன்னும் கொஞ்ச நாள் பயிற்சி அதிகமாக பண்ண பலவிதமான சித்துகளை அவங்களால செய்ய முடியும். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் சில பேர் அதற்கான வாய்ப்பை கொடுக்கறதில்ல, இங்கே வாழ விரும்புறதில்ல. ஏன்னா இந்த உலகம் அவ்வளோ சுமையாகவும் பாரமாகவும், இந்த உலகம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது, ஒரு நேர்த்தியாக இல்லை. நம்மளாம் இருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையுமே அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்கள் எல்லாத்தையுமே அனுசரித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை கடத்தணும், இந்த வித்தையை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போகணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஒரு இதை எப்படி இந்த வித்தியார்த்திகளை ஒன்றா சேர்க்கணும், இல்லை நிறைய வித்தியார்த்திகளை உருவாக்கணும், ஒரு ஒரு நகரத்தையே உள்ள ஒரு கிராமத்தையோ ஒரு வித்தியார்த்தி கிராமமாக மாற்றணும், வித்தியார்த்தி நகரமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. அப்படி ஒரு விஷயத்தை இந்த ஞான யோகா மையம் செய்வதற்கான முயற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஒற்றுமையாக வாழ்வதற்கும், சரியான வழியில் வழி நடத்துவதற்கும், எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கும், அவர்களுடைய எல்லா விஷயத்துக்கும் நல்லது கெட்டதை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை வழிநடத்தி செல்வதற்கு இந்த ஞான யோகா மையம் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ வழி தெரியாதவர்களுக்கும் ஆட்சி வச்சிருந்து ஞான யோகா மையத்தில் ஒரு இடம் அமைத்து கொண்டு எப்படி வாழ்வது, எப்படி வாழ தெரியாதவர்களுக்கும் வாழ்வை கற்றுக் கொடுக்கும் ஒரு விஷயத்தை இந்த ஞான யோகா மையம் பிற்காலத்தில் செய்யப்போகிறது. அதற்கான வேலைகள் வழிமுறைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த வித்தையை சரியாக யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை மாதிரி விஷயங்கள்லாம் சாத்தியமானது தான். அதை தான் அகத்தியர் அந்த பாடலில் குறிப்பிடுகிறார். இதில் வித்தையில் பல விதங்கள்லாம் இருக்குது. இப்போ ஓம் அப்படின்ற அந்த எழுத்தை உயர வாங்கிறது அப்படின்ற மாதிரி ஏ அப்படின்னு இழுக்கிறது, சூ அப்படின்னு விடுறது, கீழே விடக்குள்ளே சூன்னு விடுறது, மேலே இழுக்கக்குள்ளே ஏன்னு இழுக்கிறது. அப்போ இயேசு நமக்குள்ளே மேலும் கீழுமாக இருப்பார். இப்படி பண்ணலாம். அப்புறம் ஹம் சோ சோ கம் அப்படின்னு விடலாம். அது ஒரு முறை இருக்குது. ஒரு சில பேர் இதுவே இந்த பயிற்சியையே ஒரு முக்கியமான பயிற்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் அந்த பயிற்சியில் சில ஒரு வழிமுறைகள், நம்மளோட வித்தையில் இதெல்லாம் ஒரு கதி எடுக்கிற ஒரு முறை. ஆனால் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அது செஞ்சாலும் ஒன்றும் இல்லை, செய்யலைனாலும் ஒன்றும் இல்லை. அதற்கும் சமாதி நிலைக்கும் முக்திக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதெல்லாம் நிறைய கதிகள் இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். சர்பகதி,
சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி கர்ஜிக்கிற கதி, அது மாதிரி நிறைய கதியெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு போக வேணாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இந்த வித்தையை கதியை ஒழுங்காக எடுத்து பண்ணாலே நம்ம அந்த சமாதி நிலையை அடைந்து விடலாம். இந்த சமாதி நிலையில் பலவிதமான பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்குது. அதை ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சமாதி நிலை எப்படி அடைவது அப்படின்னு. இப்போ இன்னொரு வீடியோ நமக்கு நிறைய பேருக்கு ஏன் சமாதி சித்திக்கலை அப்படிங்கிறத பற்றி விரிவாக இன்னொரு காணொலியில் நான் போடுறேன். இப்போ சரியாக ஒழுங்காக பயிற்சி பண்ணலன்றதுனால அந்த நிலை கிடைக்கல அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் என்னென்னனால கிடைக்கல அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான ஒரு விளக்கத்தோட அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.